வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. சமீபத்தில் சீன பிரதமருடனான சந்திப்பிற்காக விமானத்தில் சென்னை வந்திறங்கிய பிரதமர் நரேந்திர மோடியை மரியாதை நிமித்தமாக கூட்டணி கட்சி தலைவர்கள் வரவேற்க சென்றிருந்த போது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசனை பார்த்த மோடி, சீக்கிரம் என்னை வந்து சந்திக்க வாருங்கள், உங்கள் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று கூறியதை அடுத்து டெல்லி சென்று பிரதமரை சந்தித்துள்ளார் ஜி.கே. வாசன். அதையடுத்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பாஜகவுடன் இணைத்து தமிழக பாஜக தலைவராக ஜி.கே. வாசன் பொறுப்பேற்க உள்ளார் என்றும் மத்திய அமைச்சராக போகிறார் என்றும் பல்வேறு யூகங்கள் கிளம்பின. யார் இந்த ஜி.கே. வாசன்? இவரது உண்மையான சுயரூபம் என்ன? காங்கிரஸ் கட்சியில் இருந்து ஜி.கே. வாசன் பிரிந்ததற்கு உண்மையான காரணம் என்ன என்பது குறித்து சுருக்கமாக பார்ப்போம். 1964ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி தஞ்சை மாவட்டத்தில் உள்ள கவிஸ்தலம் என்னும் சிற்றூரில் கருப்பையா மூப்பனார் கஸ்தூரி அம்மாள் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார் ஜி.கே. வாசன். பூர்வீகம் கவிஸ்தலம் என்றாலும் தந்தை ஜி.கே. மூப்பனார் மூத்த காங்கிரஸ் தலைவராக கட்சி பணிகளில் தீவிரமாக செயல்பட்டு வந்ததால் சென்னையிலேயே பெரும்பாலும் வளர்ந்தார் ஜி.கே. வாசன். பள்ளி படிப்பை மெட்ராஸ் கிறிஸ்டியன் கான்வென்ட்டில் முடித்தவர் நியூ காலேஜில் BA பட்டம் பெற்றார். ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தின் செல்வாக்கு மிகுந்த ஜமீன்தார் குடும்பத்தில் பிறந்தவரான ஜி.கே. வாசன் கல்லூரி படிப்பிற்கு பின் குடும்ப தொழில் முதலீடுகளை கவனித்து வந்தார். அந்த காலகட்டத்தில் அவரது தந்தை ஜி.கே. மூப்பனார் அப்போதைய பிரதமர்களான இந்திரா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோரிடம் மிகவும் செல்வாக்கு பெற்றவராகவும், இந்தியாவில் எந்த மூலையில் காங்கிரஸ் கட்சிக்குள் பிரச்சனையோ சலசலப்போ என்றால் அதை சுமூகமாக தீர்த்து வைப்பவராகவும் இந்திய அரசியலில் பரபரப்பாக வலம் வந்தார். ஆனால் யாரும் எதிர்பாராத வகையில் 1990ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தி மரணம் அடையவே காங்கிரஸ் கட்சி தலைவராக நரசிம்மராவ் பொறுப்பேற்றார். நேரு குடும்பத்தினருடன் இருந்த அளவிற்கு நரசிம்மராவுடன் மூப்பனாருக்கு இணக்கம் ஏற்படவில்லை. போதாக்குறைக்கு மூப்பனாரின் விருப்பத்திற்கு மாறாக 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தார் நரசிம்மராவ். இதனால் வெறுத்து போன மூப்பனார் காங்கிரஸில் இருந்து பிரிந்து தமிழ் மாநில காங்கிரஸ் எனும் கட்சியை ஆரம்பித்தார். அதற்கு காங்கிரஸ் தொண்டர்களிடையே பெருமளவில் ஆதரவும் இருந்தது. இதையடுத்து ஜெயலலிதாவின் மீது அப்போது கடும் அதிருப்தியில் இருந்த ரஜினிகாந்த் துக்ளக் ஆசிரியர் சோவின் ஆலோசனையின்படி மூப்பனாரின் தமாகவை ஆதரிக்க முன்வந்தார். மூப்பனார் தனிக்கட்சி ஆரம்பித்ததை அடுத்து தந்தைக்கு அரசியலில் உதவியாக இருந்து வந்த ஜி.கே. வாசன் தமாக திமுக கூட்டணிக்கு ஆதரவாக ரஜினிகாந்த் செயல்படுவதற்கான ஏற்பாடுகள், பேச்சுவார்த்தைகளை திறமையுடன் நடத்தி காட்டினார். அதன் மூலம் ரஜினியுடன் ஜி.கே. வாசனுக்கு நெருக்கமான நட்பு ஏற்பட்டு அது இன்று வரையிலும் தொடர்ந்து வருகிறது. தேர்தலில் திமுக தமாக கூட்டணி பெரும் வெற்றி பெற்று தமிழகத்தில் 3வது பெரிய கட்சியாக தமாக விளங்கிய போதும் கட்சியில் எந்த பொறுப்பையும் ஏற்காத ஜி.கே. வாசன் அரசு பதவிகளையும் முற்றிலுமாக தவிர்த்து விட்டார். அதையடுத்து நடந்த 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது ஜி.கே. மூப்பனாரின் சொந்த தொகுதியான பாபநாசத்தில் ஜி.கே. வாசனுக்கு MLA சீட் கொடுக்க வேண்டும் என கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்கள் ஜி.கே. மூப்பனாரிடம் கோரிக்கை வைக்க மறுப்பேதும் சொல்லாத ஜி.கே. மூப்பனார், தாராளமாக சீட் கொடுத்து விடலாம், ஆனால் அதற்கு பின் நான் அரசியலில் இருக்க மாட்டேன் என்று பிடிவாதமாக கூறி வாரிசு அரசியல் கரை தன் மீது விழாதவாறு பார்த்து கொண்டார். உடல்நலக் குறைவால் 2002ஆம் ஆண்டு ஜி.கே. மூப்பனார் மறைந்ததை அடுத்து காங்கிரஸ் தலைமை பொறுப்பில் இருந்த சோனியா காந்தி ஜி.கே. வாசனுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய மரியாதை தரப்படும் என்கிற உத்தரவாதத்தை அளித்து தமாகவை மறுபடியும் காங்கிரசிலேயே இணைக்க வைத்தார். காங்கிரஸில் இணைந்த ஜி.கே. வாசனுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பதவியும் தரப்பட்டது. இதையடுத்து நடந்த 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பெரும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்ததால் தனி பொறுப்புடன் கூடிய புள்ளியியல் துறையின் மத்திய அமைச்சர் ஆனார். நீண்ட காலம் காங்கிரஸ் தலைமையுடன் ஜி.கே. மூப்பனார் பணியாற்றியவர் என்பதாலும் 3வது பெரிய கட்சியாக தமிழகத்தில் இருந்த தமாகவை காங்கிரசுடன் இணைத்ததாலும் மிகுந்த மரியாதையுடன் டெல்லியில் நடத்தப்பட்ட ஜி.கே. வாசன் செல்வாக்குடன் வலம் வந்தார். ஜமீன்தார் வீட்டில் பிறந்தவராக இருந்தாலும் மிகவும் எளிமையான மனிதரான ஜி.கே. வாசன் அதிர்ந்து பேசாதவர். இதுவரை அரசியல் தலைவர்கள் யாரையும் தனிப்பட்ட விதத்தில் விமர்சித்து பேசாதவர். தந்தையைப் போலவே அடிதடி ஆரவார அரசியலில் உடன்பாடு இல்லாத அரசியல்வாதியான ஜி.கே. வாசனின் சிறப்பான நடவடிக்கைகளை கண்ட காங்கிரஸ் மேலிடம் 2009ஆம் ஆண்டு அமைந்த காங்கிரஸ் கூட்டணி அரசில் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சராக கேபினட் அந்தஸ்தை கொடுத்தது. 2வது முறையாக தொடர்ந்து அமைந்த அந்த காங்கிரஸ் ஆட்சி பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கும் ஊழல் முறைகேடுகளுக்கும் உள்ளான போதும் எவ்வித குற்றச்சாட்டிற்கும் உள்ளாகாத வெகு சில அமைச்சர்களில் ஜி.கே. வாசனும் ஒருவராக விளங்கினார். அந்த காலகட்டத்தில் இளைஞர்களை கட்சியில் அதிகரிக்க விரும்பிய ராகுல் காந்தி மாநிலம் தோறும் இளைஞர் காங்கிரஸ் அணியை முறைப்படுத்தி தேர்தல் நடத்தி தலைவரை தேர்ந்தெடுக்க உத்தரவிட்டார்.
இதையடுத்து தமிழக இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு கடும் போட்டி நிலவியது. தமிழகத்தின் முக்கிய கோஷ்டிகளான ஜி.கே. வாசன் தரப்பினருக்கும் ப. சிதம்பரம் தரப்பினருக்கும் யார் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவியை கைப்பற்றி கட்சியின் நம்பர் 1 என நிரூபிப்பது என்ற மோதல் உருவானது. முடிவில் தொண்டர்கள் பலம் நிறைந்த ஜி.கே. வாசனின் தீவிர ஆதரவாளர் யுவராஜா தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனார். அதிலிருந்தே யுவராஜாவுக்கும் கார்த்தி சிதம்பரம் தரப்பிற்கும் மோதல் போக்கு இருந்து கொண்டே வந்தது. யுவராஜா மீது பல்வேறு புகார்களை காங்கிரஸ் தலைமைக்கு அனுப்பிய வண்ணம் இருந்தனர் கார்த்தி சிதம்பரம் ஆட்கள். இதன் உச்சமாக காஞ்சிபுரம் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவராக இருந்த இளம்பெண் ஐஸ்வர்யா திடீரென தற்கொலை செய்து கொள்ள ஐஸ்வர்யாவின் தற்கொலைக்கு யுவராஜா தான் காரணம் என கார்த்தி சிதம்பரம் ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டினர். இதையடுத்து காங்கிரஸ் மேலிடம் யுவராஜாவை சஸ்பெண்ட் செய்தது. தனது தீவிர ஆதரவாளரான யுவராஜாவை நீக்கியதை தனக்கு நேர்ந்த அவமரியாதையாக கருதிய ஜி.கே. வாசன் எந்தவித முகாந்திரமும் இல்லாத போலியாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை வைத்து விசாரணையை நடத்தாமல் எப்படி யுவராஜாவை நீக்கலாம் என கொந்தளித்தார். ஆனால் ராகுல் காந்தியோ யுவராஜாவை நீக்கியதில் உறுதியாக இருந்தார். அதிலிருந்தே ராகுல் காந்தி ஜி.கே. வாசன் நட்புறவில் விரிசல் விழுந்தது. போதாக்குறைக்கு மம்தா பானர்ஜி, ஜெகன்மோகன் ரெட்டி, சரத்பவார் என்று காங்கிரஸில் இருந்து பிரிந்து சென்று தனிக்கட்சி ஆரம்பித்த மாநில தலைவர்கள் தற்போது காங்கிரசுக்கே நெருக்கடி கொடுப்பதால் மாநில அளவில் இனி சக்தி வாய்ந்த தலைவராக யாரும் உருவாகக்கூடாது என்பதில் தீர்மானமாக இருந்த ராகுல் காந்தி தமிழக காங்கிரஸில் ஜி.கே. வாசன் முன்னிலைப்படுத்தப்படுவதையும் குறைக்க ஆரம்பித்தார். இதைத் தொடர்ந்து கட்சி பதவிகளில் ஜி.கே. வாசன் ஆதரவாளர்கள் புறக்கணிக்கப்படவே கடும் அதிருப்தியில் இருந்த ஜி.கே. வாசன் ஆதரவாளர்கள் மீண்டும் தனிக்கட்சியாக தமாகவை துவங்க வேண்டும் என ஜி.கே. வாசனை வலியுறுத்தவே சரியாக ஒத்துப்போகாத தலைமையுடன் முறுக்கி கொண்டு இருப்பதை விட சுதந்திரமாக மாநில உரிமைகளை மையப்படுத்தி தனிக்கட்சியாக செயல்படலாம் என முடிவெடுத்து 2014ஆம் ஆண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை துவங்கினார் ஜி.கே. வாசன். அவரது தந்தை ஜி.கே. மூப்பனார் தனிக்கட்சி துவங்கிய போது இருந்த அரசியல் சூழ்நிலை வாசன் துவங்கிய போது அமையாததால் பெரிய அளவில் தேர்தல் அரசியலில் வெற்றி பெற முடியாவிட்டாலும் தனித்தன்மையோடு இயங்கி வருகிறார் ஜி.கே. வாசன். அரசியலை தவிர கர்நாடக சங்கீதம், பரதநாட்டியம் போன்ற கலைத்துறையில் மிகவும் ஈடுபாடு கொண்ட ஜி.கே. வாசன் திருவையாறு தியாக பிரம்மோற்சவ சபையின் தலைவராகவும் உள்ளார். தனிப்பட்ட முறையில் கரைபடியாத நேர்மையான அரசியல் தலைவரான ஜி.கே. வாசன் தனது காங்கிரஸ் பாரம்பரியத்தை உதறிவிட்டு பாஜகவில் இணைவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.